ஹாய் ஜீனியஸ், வெல்கம் டு ஜிகே டாடி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீல பொருளாதாரம். ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் முக்கியமாக பேசக்கூடிய விஷயங்களில் இது ஒன்று. ப்ளூ எக்கானமி அப்படின்னா என்னென்னா, கடல் சார்ந்த வேலை வாய்ப்புகள் ரெடி பண்ணி இந்த எக்கானமியை டெவலப் பண்ணுறது தான் இந்த நீல பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு உலக வங்கி அப்புறம் வேறு சில நாடுகள் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ஒரு அதை நோக்கி அவங்க பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதோட முக்கியமான நோக்கம் அப்படின்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, அதில் சமூக பண்பாடு மற்றும் மனுஷங்களோட நலனை மேம்படுத்துறது தான் இதோடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை லாங் டேர்மாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்துட்ருக்காங்க. அதாவது இந்த நீல பொருளாதாரத்தில் முக்கியமாக கடல்லேருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்களை டெவலப் பண்ணணும். கடல் மூலமாக செய்கிற வணிகம் அதை டெவலப் பண்ணணும். கப்பல் போக்குவரத்தை டெவலப் பண்ணணும். அப்புறம் கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி ரிசோர்ஸஸை டெவலப் பண்ணணும். அப்புறம் ஆழ்கடலில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சுட்டு அதோடைய டெக்னாலஜி டெவலப் பண்ணணுங்கிறது தான் இந்த நீல பொருளாதாரத்துடைய சிறப்பம்சமாக பார்க்கப்படுது. இந்த திட்டத்தில் ஆஸ்திரேலியா, பிரேசில், இங்கிலாந்து, அமெரிக்கா, ரஷ்யா, அப்புறம் நார்வே அப்படிங்கிற நாடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு இலக்குகள் வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா உறுதி பண்ணுறதுக்காக கனடா, ஆஸ்திரேலியா அப்படிங்கிற நாடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதுதான் நீல பொருளாதாரம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.